Hello friends, welcome back to our Anmages YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Paytm POS Machine பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்ட் ஸ்வைப்பும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி QRஐயும் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படிங்கிறத தான் இந்த ஓவராலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினதுலேருந்து எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோ வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபீன்னு எடுத்தாங்கிறத பற்றிலாம் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஆக்சுவலாக வந்து இது A50ங்கிற மாடலு. இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு மொபைல் தான். பேக்கில் வந்து கேமரா, அதே மாதிரி ஃபோன் எல்லாமே இருக்குது. ஒரு பேசிக் மாடல் மொபைலில் வந்து கீழே வந்து ஒரு கார்டுக்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்த மாதிரி இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் சைனான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் கேர் நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கார்ட் ஸ்வைப்பிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 டைப் வந்து பேடிஎம்மில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 13,000 சொன்னாங்க, 12,000 சில்லரை சொன்னாங்க. இன்னொன்று வந்து 6,999 7,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ இது 2 மாடல் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நான் வந்து ரெண்டாவதாக வந்து 6,999. இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிண்டர் கிடையாது. இது டேரெக்டாக வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சோன்னா மொபைல் நம்பர் கேட்கும். கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தோம்னா அவங்களுக்கே வந்து மெசேஜாக பில்லு போயிடும். இதுவே வந்து இன்னொரு மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து வித் பிரிண்டர், ஹார்ட் காப்பியாக வந்து பேப்பர் வரும். ஸோ இதுதான் அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி வந்து டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் டெபிட் கார்டு வந்து ரூபே யூஸ் பண்ணிங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது. இதுவே வந்து ரூபே இல்லாமல் வேறு எதுவும் கார்டு நீங்கள் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, விசா மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0.4% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 1.5% ப்ளஸ் 18% GST. அதுக்குமே வந்து 0.4% ப்ளஸ் 18% GST. உங்களோட வர அமௌண்ட்டுக்கு வந்து 18% GST போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஓனாக வாங்கினதுனால 50,000 வரைக்கும் நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அப்படி இல்லை நம்ம 50,000 கீழே பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம 300 வந்து பெனால்ட்டி மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது 2 தான் வந்து நமக்கு வந்து ஓவராலாக நீங்கள் வந்து 50,000க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கேன்லேயோ இல்லை கார்ட் ஸ்வைப்பிங்கோ நீங்கள் பண்ணிவிடுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 6,999 மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே எந்த அமௌண்ட்டு பே பண்ண போகிறதில்ல. ஸோ இதுவே வந்து அந்த 12,000 அந்த அமௌண்ட்டு சொன்னால அந்த மிஷினுக்கு போனாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். டிரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாமே ஒன்று தான். பட் என்னன்னா அதில் வந்து பிரிண்டர் வரும். பிரிண்டர் மீன்ஸ் அந்த நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியாகவே பில்லு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது எல்லாமே பார்க்க அப்படியே மொபைல் மாதிரியே தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆன் ஆகிடும். ஸோ ஆன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். லெஃப்ட் சைடில் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்குது. கீழே வந்து பேமெண்ட்டு, பில்லிங்கு, Paytm ஃபார் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி ரெக்வஸ்ட் மணின்னு இருக்குது. ஸோ இந்த Paytm ஃபார் பிஸ்னஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட மொபைலில் இருக்க Paytm ஃபார் பிஸ்னஸே தான், அதே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க செட்டிங்ஸ் பட்டனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு இன்டர்நெட் எடுக்குதான்னு பார்க்கறதுக்காக இருக்கட்டும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல இருக்குது. மற்றபடி சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பட்டனுக்கும் வேறு எந்த சாஃப்ட்வேரோ எதுவுமே நீங்கள் வந்து இந்த மொபைலில் ஏற்ற முடியாது. இது மொபைல் மாதிரியே தான் இருக்குது இந்த POS மிஷினு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே செட்டிங்ஸு, ஒய்ஃபை, டிஸ்பிளே, APN அப்படின்னு நிறையா காமிக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக வந்து ஏர்டெல்லும் வோடஃபோனும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஏர்டெல் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வோடஃபோன் நல்லா எடுக்குங்கிற ஏரியாலாம் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து நெட்வொர்க்கில் எந்த இஷ்யூவும் வரல, நல்லா தான் இருக்குது. எந்த டிரான்சாக்ஷன் எனக்கு ஃபெயில் ஆகலை நான் லாஸ்ட் 1 மந்த்தில் யூஸ் பண்ணதில். ஸோ ஒய்ஃபை உங்கள் கடையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்க வரைக்கும் நீங்கள் வந்து பிரைட்னஸ் கூட குறைக்கிறது, நம்ம மொபைலில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா APN அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த APNயில் பார்த்திங்கன்னா வந்து ஒய்ஃபை செட்டிங்ஸ் எல்லா செட்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா அப்டேட் OS. ஸோ OS அப்டேட் வந்து நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இது இதே வெர்ஷனில் தான் இருக்க போது. இன்கேஸ் OS அப்டேட் இருக்குனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செக் ஃபார் நெட்வொர்க் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக் நெட்வொர்க் ஸ்பீட்னு. ஸோ இன்கேஸ் வந்து உங்களோட ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒய்ஃபை வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து புவர், ஓகே, குட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த க்ரீனில் இருந்துச்சுன்னா அது ஓகே, குட்டுங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நெட்வொர்க் ஃபெயிலியர் எனக்கு எதுவும் வரல. ஏன்னா என் ஏரியாவில் வந்து ஏர்டெல் நல்லா இருக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து லோக்கலில் இருக்க ஒரு Paytm டீலர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து டீலர்கிட்ட வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் ஆக்சுவலாக இதில் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இது மாதிரி அமௌண்ட் கேட்குது. டேரெக்டாக நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். நான் ஒரு 100 ரூபாய் என்ட்ரு பண்ணுறேன். கொடுத்துட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா கலெக்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கனெக்டை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். மேலே பார்த்தீங்கன்னா கார்டு போடுற மாதிரி காமிக்கிது பார்த்தீங்களா,
கீழே வந்து ஸ்கேன் கியூஆர்னு இருக்குது. ஸ்கேன் கியூஆர் கொடுத்தீங்கன்னா கியூஆர் வந்துடும். இந்த ₹100க்கான கியூஆர் கஸ்டமர் ஸ்கேன் பண்ணாங்கன்னா ₹100 மட்டும் தான் அவங்களால பே பண்ண முடியும். மற்ற எந்த அமௌண்ட்டையும் ₹90 ₹95 அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நீங்கள் டேரெக்டாக அவங்க பே பண்ணாங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடும். இன்கேஸ் கார்டுனா டேரெக்டாக கார்டை இன்சர்ட் பண்ணிடுங்க. அடியில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது டேரெக்டாக வந்து கார்டோட பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பேமெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ கார்டில் பண்ணாலும் சரி, இதில் பண்ணாலும் கியூஆரில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஓகே சிம்பிள் டிக்கு மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் வந்துடும். ஸோ வந்து பணம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்து அந்த பிஓஎஸ் அந்த பிஸ்னஸ் ஆப் வச்சுருக்காங்களோ, பேடிஎம் பிஸ்னஸ் ஆப், அவங்க எல்லாருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் போயிடுது உடனே. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் ஆகிட்டா இல்லையான்ட்டு. ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கார்டுக்கு மட்டும்தான் வந்து பில் உங்களால் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து ஸ்கேன் கியூஆர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கியூஆர் ஸ்கேன் பண்ணுற ஆப்லேயே வந்து அந்த பில்லு வந்துடும். ஸோ வந்து கார்டுக்கு மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், எனக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்பர் வரலையே அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேணாம். அதே மாதிரி ரெக்வஸ்ட் மணியும் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம பேடிஎம்லேயே தெரியும், நம்ம வந்து அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா வந்து லிங்க் கிரியேட் ஆகிடும். நம்ம யாராவது மொபைல் நம்பருக்கு அனுப்பினோம்னா அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் பேடிஎம்க்கு. ஸோ அதே ரெக்வஸ்ட் மணி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து ரெக்வஸ்ட் லிங்க் வந்து நம்ம கடையிலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படாது. நமக்கு வந்து பேமெண்ட்டு அதே மாதிரி பேடிஎம் ஃபார் பிஸ்னஸ் இந்த 2 ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பில்லிங்கும் நமக்கு தேவைப்படாது. ஆக்சுவலாக வந்து பில்லிங் வந்து ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி உள்ள ஆப்ஷனு. ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து கடைகளுக்கு தேவைப்படாது. அது வந்து மோஸ்ட்லி ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது நான் டீட்டெயிலாக போகல. இப்போ பாருங்க, பேடிஎம் ஃபார் பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ மொபைலில் எப்படி இருக்குமோ அதே இது அப்படியே மிரர் ஆகுது. ஸோ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாஃப் யாரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களோட ஸ்டாஃப், கேஷியரு, மேனேஜர் எல்லாரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களாலேயும் வந்து என்னென்ன பேமெண்ட் வருதோ அதை பார்க்க முடியும். ஆக்சுவலாக பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கடையில் ஒரு 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஓனர் ஒருத்தர் இருக்காருன்னா ஓனர் தான் வந்து பணம் வந்து வந்துட்டு போயிட்டுங்கிறத கால் பண்ணி சொல்லணும்னு தேவை கிடையாது. யாரெல்லாம் வந்து இந்த ஆப் வச்சுருக்காங்களோ அந்த ஆப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த பணம் வந்துட்டு போகிறத வந்து பார்க்க முடியும். பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பார்க்க முடியும். ஸோ வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செட்டில் டவுன் இருக்குது. செட்டில் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்றைக்கி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, நேற்று எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ பேடிஎம்மில் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் 1 மந்த் தான் யூஸ் பண்ணுறேன், 1.5 மந்த் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேங்க் வச்சுருந்தேன். ஸோ பேரை சொல்ல விரும்பல. அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டெபிட் கார்டுக்கு வந்து 0.75% பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிரெடிட் கார்டுக்கு வந்து 1.99% ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் மந்த்லி வந்து 750 நான் வந்து ரெண்ட் மட்டுமே பே பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிஷினை வாங்க முடியாது, ரெண்ட் மட்டுமே பே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எந்த வேலையுமே கிடையாது. நம்ம 50,000க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோங்கிறப்போ நம்ம வந்து எந்த ஒரு பெனால்ட்டி எதுவுமே கட்ட தேவையில்ல. ஜஸ்ட்டு 6,999 மட்டும் கட்டிங்கன்னா போதும். இன்கேஸ் உங்களால் பண்ண முடியல 50,000க்கு மேலே அந்த மந்த்னா ஜஸ்ட் ₹300 கட்ட போகிறீங்க எக்ஸ்ட்ராவாக பெனால்ட்டி மாதிரி. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவும் பெட்டராக இருக்குது உங்களுக்கு ஆப்ஷனு அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஏன்னா பாரத் பே வந்து ட்ரை பண்ணல. பாரத் பேயும் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. பட் ஆனால் பேடிஎம் வந்து நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்லணும் ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. பாய்.